தமிழ்நாட்டில் நின்றளவும் தமிழ் கட்டாயம் இல்லை. எதற்கு? திமுகவுக்காக பேசுகிற எவனா ஒருத்தர் வந்து பதில் சொல்லு. இன்னைக்கு வரைக்கும் ஏன் இல்லை? இந்த சமச்சீர் கல்வி திட்டம் வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் அதிகமாக சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் வந்துருச்சு. தமிழ் மொழி படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கும். நீங்கள் நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இதை அப்படியே கிராஃபாக வச்சு நீங்கள் எந்த கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் வச்சு கிராஃப் பாருங்க. செய்தது யார்? திமுக, கலைஞர் கருணாநிதி. என்ன அழகாக செஞ்சுருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. நோக்கம் வந்து சமச்சீர் கல்வி. பணக்காரன், ஏழை, எளியவன் எல்லாருக்கும் கல்வி ஒன்று. கேட்கும்போது எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. வாவ், கேட்கும்போது அவ்வளோ ஒரு இனிமையா அந்த இருக்குல்ல. எவ்வளோ பெரிய நயவஞ்சக திட்டம் தெரியுமா அது சமச்சீர் கல்வி? நீ சமச்சீர் கல்வியை கொண்டு வர அப்படின்னா பிரைவேட் ஸ்கூல்ஸை மூடி இருக்கணும். நீ பிரைவேட் ஸ்கூலை வச்சுட்டு சமச்சீர் கல்வியில் எல்லாரும் ஒரு ஃபீஸ் தான் வாங்கணும்னு சொல்லி கொண்டு வரீங்க. கேட்கும்போது நல்லா இருக்குல்ல. ஆனால் இப்போ ஸ்கூல்ஸ் என்ன பண்ணும்? ஒரு பெரிய ஸ்கூல் இருக்குது, நல்லா வந்து இப்போ வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா ஃபீஸ் வாங்குற ஸ்கூல் இருக்குது. நீ என்ன சொல்கிற? சமச்சீர் கல்வி திட்டம் கொண்டு வச்சுக்கணும். சமச்சீர் கல்வி திட்டம் வச்சிருக்க எல்லா ஸ்கூலும் ஒரே ஃபீஸ் தான் வாங்கணும் அப்படின்னா இவனுக்கு இது கட்டுப்படி ஆகுமா? பிஸ்னஸா? அந்த பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணுவான்? சிபிஎஸ்சியாக மாற்றுவான். தமிழ்நாட்டில் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் இவ்வளோ தான் இருக்கணும்னு ஏதாவது நீ கட்டுப்பாடு வச்சிருந்தியா? சிபிஎஸ்சி ஸ்கூலில் தமிழ் கட்டாயம் இன்னைக்கு வரைக்கும் நீ வச்சிருக்கியா? அது வரைக்கும் மெட்ரிகுலேஷனாக ஸ்டேட் போர்ட் சிலபஸில் இருந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஃபீஸை வந்து வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சவொடனே எல்லா பிஸ்னஸ் மேனும் ஆஸ் ஏ பிஸ்னஸ் மேன் என்ன யோசிப்பான்? சிபிஎஸ்சிக்கு கன்வெர்ட் ஆனான். சிபிஎஸ்சிக்கு கன்வெர்ட் ஆகும்போது சிபிஎஸ்சியில் தமிழ் கட்டாயமே கிடையாது. மாணவர்கள் தமிழ் எடுக்கல. எதுக்குங்க எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் படிக்க போகிறான் கட்டாயமே இல்லாமல்? நான் அதே சிபிஎஸ்சியில் ஹிந்தி கட்டாயங்க. அப்போ ஹிந்தியை வந்து தமிழரிடம் திணிக்கக்கூடிய வேலையை மறைமுகமாக செய்தது திமுக தானே. வெளிப்படையாக செஞ்சால் மாட்டிக்குவோம். இதுதான் திருட்டுத்தனங்கிறது. கரெக்டாக வந்து ஹிந்தியை வந்து எல்லா ஸ்கூலையும் கொண்டு வான்னு சொன்னோம்னா தமிழன் திரும்ப போராடிடுவான். அப்போ அதை சொல்லக்கூடாது. அப்போ சமச்சீர் கல்வின்னு ஒன்று கொண்டு வா. இந்த சமச்சீர் கல்வியில் ஃபீஸ் இவ்வளோ தான் வாங்கணும்னு வச்சுக்கோ. அப்போ தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பிரைவேட் ஸ்கூல்ஸும் என்ன பண்ணுவான்? ஆட்டோமேட்டிக்காக சிபிஎஸ்சிக்கு மாறிடுவான். சிபிஎஸ்சியில் தான் ஆட்டோமேட்டிக்காக ஹிந்தி இருக்குல்ல, வந்துட்டு போகுது ஹிந்தி. எவ்வளோ நேக்கா! இதுதான் திராவிடத்தனம். இவங்க குடும்பத்தினர் வச்சிருக்க ஸ்கூலே வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்கூல் தான். நீ என்ன சமச்சீர் கல்வி வச்சா பாடம் நடத்திக்கிட்டு இருக்க? பிஸ்னஸ்னு வந்துட்டீங்கன்னா சிபிஎஸ்சி தான். அதில் தான் ஃபீஸ் வாங்க முடியாது அதிகமாக. அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ் சமச்சீர்ல ஃபீஸ் வாங்க முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக தமிழ் வழி படிச்சினா உன் பிஸ்னஸ் பண்ண முடியாது. நீ ஸ்கூல் பிஸ்னஸ் பண்ண முடியாது. நான் அப்போ நீ கொண்டு வரணும் என்ன பண்ணுவான்? குறைஞ்சபட்சம் பிரைவேட் ஸ்கூலே இருக்காதுங்க, எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலுங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு நியாயம். குறைந்தபட்சம் தமிழ் தேசியவாதிகள் நாங்கள் சொல்கிறது என்னன்னா சிபிஎஸ்சி சிலபஸில் தமிழ் கட்டாயப்படுத்துன்னு சொல்கிறோம். கர்நாடகாவில் சிபிஎஸ்சி ஸ்கூலில் கன்னடம் கட்டாயம். சூப்பர். கேரளாவில் சிபிஎஸ்சி ஸ்கூலில் மலையாளம் கட்டாயம். ஆந்திராவில் சிபிஎஸ்சி ஸ்கூலில் தெலுங்கு கட்டாயம். தமிழ்நாட்டில் சிபிஎஸ்சி ஸ்கூலில் மட்டும் தமிழ் இல்லை. என்ன கட்டாயம் இல்லை? அழியிறதுக்கு காரணமாக இருக்கிறது யாரு? குழந்தைங்களுக்குலாம் வந்து எழுத படிக்க தெரியாது. நீ இப்போ கொண்டு வந்துரு. நீ ரொம்ப நல்லவன். இந்த படம் முடிவில் நீ கொண்டு வந்துரு. இந்த படம் வெளியாகும் போது கொண்டு வந்துரு. நீ நல்லவன். திருப்பி ஆட்சி அமைச்சிருவாங்களே. கொண்டு வந்துரு. நீ நான் தான் எக்ஸ்பிரஸ் பண்றேன்ல, கொண்டு வந்துரு. சிபிஎஸ்சி ஸ்கூல்ல தமிழ் கட்டாயம் ஒரு ரூலை கொண்டு வந்துருவாங்க ப்ரோ. கொண்டு வந்துரு. பார்க்கலாம். கொண்டு வர மாட்டாங்க. ஏன் தெரியுமா சொல்றேன்? அவ்வளவு வெறுப்புங்க இவங்களுக்கு தமிழ் மேல.